அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேசோமெடிடெக் ஹீலியோஹார்ட் EECP ட்ரீட்மெண்ட் சென்டர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சிகிச்சை முறையை பத்தி பேச போறோம். உங்க முகத்துக்கு நேரா ஒரு இதய நோய்க்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிகிச்சை முறை ஒரு ஃபேக் சிகிச்சை முறைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ரொம்ப திகைச்சிருவாங்க. இது உண்மையான்னு கேட்பாங்க. ஸோ இதை பற்றிய ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பேஷண்ட் ஒரு மருத்துவமனைக்கு செல்றாரு, எப்பயோ வலி வருது, ஒரு ட்ரெட்மில் பண்றாரு, ஒரு ஆஞ்சியோ செய்கிறார்கள். அப்போ ரத்த குழாயில அடைப்புன்னு சொல்றாங்க. இந்த ரத்த குழாய் அடைப்புன்றத பார்த்த உடனே உங்க கார்டியாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இமிடியேட்டா இந்த அடைப்பை ஓபன் செய்ய வேண்டும். அந்த அடைப்பை ஓபன் செய்தாதான் உங்க நெஞ்சு வலி கொஞ்சம் குறையும், அதுக்கப்புறம் உங்க எக்ஸசைஸ் இம்ப்ரூவ் ஆகும், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றோம். நிறைய பேஷண்ட் ஆர்கியூ பண்ணுவாங்க, சார் நான் நல்லா தான் இருக்கிறேன், கொஞ்சம் எப்பயாவது பெயின் வருது, அதுக்கு போய் நான் உடனே ஸ்டென்ட் போட்டே ஆக வேண்டுமா, இதை நம்ம தவிர்க்கலாமான்னு கேட்பாங்க. ஆனா எல்லா கார்டியாலஜிஸ்டும் சொல்லக்கூடிய சிங்கிள் இதுன்னா, நீங்க ஸ்டேபிளா இருந்தாலும் இப்போ இமிடியேட்டா நாங்க ஸ்டென்ட்டை போடலன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், அதனால போட்டுக்கொள்வதுதான் நல்லது. ஸ்டென்ட் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உண்மையா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இந்த சிகிச்சை முறையில் எந்த சிகிச்சை முறையை நீங்க ஃபேக் சிகிச்சை முறைன்னு சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி. என்ன செய்வார்கள் என்றால், ஆஞ்சியோபிளாஸ்டியில் உங்க ரத்த குழாயில இருக்க அடைப்பை ஓபன் செய்து அது உள்ள ஒரு ஒயர் மெஷ் வைப்பாங்க. இந்த ஒயர் மெஷ் வச்சது தான் ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி செய்வதன் மூலம் ரத்த குழாய் இருக்க அடைப்பை விரிவுபடுத்துகிறார். அப்படி விரிவுபடுத்தும் போது ரத்த ஓட்டம் அதிகமாகிறது. அப்படி ரத்த ஓட்டம் அதிகமான உடனே உங்க நெஞ்சு வலி டெஃபினட்டா குறைந்து விடும். அப்படி குறைந்து விட்டால் உங்களால் நிறைய எக்ஸசைஸ் செய்ய முடியும். நல்லா எக்ஸசைஸ் செய்ய முடிந்தால் உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் சரியாயிடும், நீங்க நன்றாக ஆயிடுவீர்கள். இது ரொம்ப லாஜிக்கா ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் ஆராய்ச்சிகள் செய்து இது கரெக்ட்னு சொன்னாங்களா, இல்லனா ஆராய்ச்சிகளே இல்லாமல் சொன்னார்களா அப்படின்னு சொன்னா, இது இன்னும் ஆராய்ச்சி பூர்வமாக கண்டறியப்படாத ஒரு உண்மை தான் சொல்ல முடியுமே தவிர நிச்சயமாக இது ஒரு உண்மை கிடையாது. இதை எப்படி சொல்றோம் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி அதாவது முதல் ஸ்டெப்பா ஸ்டென்ட் போட வேண்டும் என்பது ஒரு அசம்ஷன். இதுல எந்த ப்ரூஃபும் கிடையாது. கடந்த 50 வருடங்களாக ஆஞ்சியோபிளாஸ்டி கண்டுபிடிக்கப்பட்டது முதல் இன்றைக்கு வரையும் உலகத்துல பல லட்சம் பேர், ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பேர்கள் ஸ்டேபிளாக இருந்தும் ரத்த குழாய்க்கு ஸ்டென்ட் வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கப்படுவது தடையில்லாமல் செய்யப்பட்டு வருகிறது. சோ அப்படி இருக்கும் பொழுது இது இந்த 50 வருடங்கள்ல ஒரு மல்டி பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரியாக ஆகிவிட்டது. அப்படி இருக்கும்போது இது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னீங்கன்னா, முதல் முறையாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மூலம் இப்படி பண்ணக்கூடாது என்பதை நிரூபிப்பதற்காக ட்ரையல் தான் ஆர்பிட்டா ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் செய்தார்கள். இது எங்க செஞ்சாங்கன்னா, நம்ம யூகேல அதாவது லண்டன்ல ஒரு மிக புகழ்பெற்ற மருத்துவமனையில இந்த ட்ரையலை செய்தார்கள். இந்த ட்ரையல் ஆர்பிட்டா அப்படின்னா என்ன டாக்டர் செஞ்சாங்க அப்படின்னீங்கன்னா, ரத்த குழாயில் அடைப்பு இருக்கக்கூடிய ஒரு 200 பேஷண்ட்டை எடுத்தார்கள். இவர்கள் எல்லாருக்குமே அவங்க கார்டியாலஜிஸ்ட் இமிடியேட்டாக ஸ்டென்ட் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டவர்கள். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு குரூப் என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள நேரா ஆபரேஷன் தியேட்டர்ல எடுத்துட்டு போய் அவங்க கார்டியாலஜி சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டென்ட் வைத்து விடுகிறார்கள். இரண்டாவது குரூப் என்ன செய்யறாங்கன்னா, இதைத்தான் ஃபேக் சர்ஜரின்னு சொல்லுவோம். இரண்டாவது குரூப் அந்த பேஷண்ட்டை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு செல்கிறார்கள். ஆபரேஷன் தியேட்டருக்கு செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்கிறார்கள். மைல்டு அனஸ்தீசியாவும் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு ஸ்டென்ட் வைக்க போகிறோம் என்று பேஷண்ட்டுக்கும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில அவங்களுக்கு யாருக்குமே ஸ்டென்ட்டை வைக்கவில்லை. அது பேஷண்ட்டுக்கும் தெரியாது, இந்த மருத்துவமனையில் இருக்க யாருக்குமே தெரியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த 200 பேரையும் ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் ரெகுலர் கார்டியாக் செக்கப்புக்கு வர சொல்கிறார்கள். இப்போ இங்க தான் ஒரு அஸ்டானிஷிங் ஃபைண்டிங்க பார்க்கறாங்க. அதாவது என்ன ஆகிறது என்றால், அந்த 200 பேரும் எங்களுக்கு நீங்க சிகிச்சை கொடுத்து விட்டீர்கள், இப்போ எங்களுக்கு நெஞ்சு வலி குறைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. சோ எவ்வளவு தூரம் நடக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி விட நல்லா நடக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லா ஆக்டிவிட்டி எங்களுக்கு பண்ண முடியுது டாக்டர், எங்களுக்கு டெஃபினட்டா நாங்க இம்ப்ரூவ் ஆயிட்டோம்னு சொல்லி எல்லா பேஷண்ட்டும், ஸ்டென்ட் போட்டவர்களும் போடாதவர்களும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அவரை ட்ரெட்மில்ல போட்டா அவங்க ட்ரெட்மில் டைம் எந்தவித சேஞ்சும் கிடையாது. முன்னாடி ட்ரெட்மில்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்ணி பாசிட்டிவ்னு ஆச்சோ அதே லெவல் தான் அவங்களால ட்ரெட்மில்ல பண்ண முடியுது. ஆனால் எல்லா பேஷண்ட்டும் நல்லா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இதைத்தான் ஆஞ்சியோபிளாஸ்டியோட பிளசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். அது என்ன டாக்டர் பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில நேரங்களில் இந்த மாதிரி ஆபரேஷன் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் தான் பிளசிபோ எஃபெக்ட். பேஷண்ட்டுக்கு நம்ம ஸ்டென்ட் போட்டு விட்டோம் என்ற அந்த மென்டல் அகனின்னு சொல்லுவோம், அதுதான் ரிலீவ் ஆகுதே தவிர இதயத்திற்கு எந்தவித சேஞ்சும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதைத்தான் பிளசிபோன்னு சொல்லுவோம். ஏனென்றால் இது ஒரு கன்க்ளூசிவ் ட்ரையல். அப்படி ஸ்டென்ட் போடுவதனால் மட்டுமே அந்த பேஷண்ட்டுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி அவரோட வலி குறைகிறது, எக்ஸசைஸ் டைம்லாம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா, ஸ்டென்ட் போடாதவர்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் அவர்களும் இவர்களுக்கு ஈக்குவலாக இவர்களுக்கு அதிகமாகவும் நன்றாக இருக்கிறார்கள். அப்போ உண்மையில என்ன டாக்டர், அதுதான்
தான் ஓபன் பண்ணி ரத்தம் போகுத பார்த்தோமே, அதுக்கப்புறம் ஏன் போகல அப்படின்னா, இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருப்பது 3 ரத்த குழாய்கள். இதைத்தான் சிங்கிள் வெசல், டபுள் வெசல், ட்ரிபிள் வெசல் சொல்லுவாங்க. ஆனால் இதை இன்டர் கனெக்ட் பண்றது வந்து பல மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மாலர் வெசல்ஸ், சின்ன சின்ன ரத்த நாளங்கள். மெயின் வெசல் அடைத்தாலும் இந்த சின்ன சின்ன வெசல்கள் வழியாக ரத்தம் சென்று கொண்டுதான் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒருவருக்கு வலி வருகிறது என்றால் அந்த சின்ன சின்ன வெசல்கள்ல தான் ரத்த ஓட்டம் போகவில்லையே ஒழிய மெயின் ரத்த குழாயினால பிரச்சனை இல்லை என்று அர்த்தம். சோ அந்த மெயின் ரத்த குழாயை ஓபன் செய்தாலும் ரத்த ஓட்டம் சின்ன சின்ன ரத்த குழாயில போக முடியாது. அப்போ ஸ்டென்ட் போடுவதனால் வலி குறைவது கிடையாது என்பதுதான் இந்த ஆய்வு கட்டுரையின் முடிவாகும். இந்த ஆய்வு கட்டுரையின் முடிவு வந்து உலகத்திலே மிக பிரபலமான ஒரு ஜேர்னல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து லான்செட். இந்த லான்செட்டில் இது பப்ளிஷ் செய்யப்பட்டது. பப்ளிஷ் செய்யப்பட்ட முதல் வந்து எல்லா கார்டியாலஜி கைட்லைனிலும் இந்த மாதிரி ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு முதன்மையாக ஸ்டென்ட்டை செய்யாதீர்கள். ஏனென்றால் ஸ்டென்ட் போடுவதனால் அவர்களுக்கு வந்து பல பக்க விளைவுகள் தான் ஏற்படுகிறதே ஒழிய எந்த பலனும் இல்லை என்பது கைட்லைனிலும் அனைத்து டெஸ்ட் புக்குகளிலும் கூறப்பட்ட ஒரு நார்மல் உண்மை. ஆனால் இவை அனைத்துமே மருத்துவர்கள் வந்து அந்த பேஷண்ட்டுகளுக்கு கொண்டு செல்வதில் தடையை விதித்து விட்டார்கள். ஏனென்றால் ஒரு மருத்துவமனைக்கு சென்ற பிறகு எந்த ஒரு மருத்துவராது இந்த மாதிரி ஒரு ட்ரையல் இருக்குமா, ஸ்டென்ட் போட்டாலும் ஒண்ணுதான் போடாவில்லாட்டும் ஒண்ணுதான், ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா சிகிச்சை முறைகளும் செய்து கொண்டும் உங்களுக்கு வலி இருந்ததுன்னா வாங்க நம்ம ஸ்டென்ட் போட வேண்டும், இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் உடனே ஸ்டென்ட் போட வேண்டும் என்று சொல்வது மிக மிக தவறாகும். அப்போ இந்த மாதிரி வலி வரும்பொழுது எங்களுக்கு வேற சிகிச்சை முறை என்ன சார், ஸ்டென்ட் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அது பிளசிபோன்னு சொல்லிட்டீங்க, அது வந்து ஒரு ஃபேக் சர்ஜரிக்கு ஈக்குவல்னே சொல்லிட்டீங்க, அப்போ வேறு சிகிச்சை முறை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கிறதுக்கு தான் EECP சிகிச்சை முறை. இந்த என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் சிகிச்சை முறை வந்து இதே மாதிரி ஒரு ட்ரையலை செய்தார்கள். அதாவது ஃபேக் சர்ஜரி வெர்சஸ் ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட். ஸோ EECP ஆக்சுவலாக கொடுத்தார்கள், ஃபேக்காக ட்ரீட்மெண்ட் டேபிள்ல படுப்பாங்க ஆனா பிரஷர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி செய்து கொள்ளும் பொழுது இந்த ஆர்பிட்டா ட்ரையல் போல் அல்லாமல் இந்த ட்ரையல்ல EECP சிகிச்சை செய்து கொண்டவர்கள் அந்த பிளசிபோ அதாவது செய்யாதவர்களை விட நெஞ்சுவலி குறைந்து உள்ளது, அதிகமாக நடக்க முடிகிறது, ட்ரெட்மில்ல போட்டா அந்த பேஷண்ட்டை விட அதிகமாக நடக்க முடிகிறது. இந்த பலன் வந்து பல ஆண்டுகளுக்கு நீடிக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது டெஃபினட்டாக அதாவது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை EECP சிகிச்சை முறை தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய தேவையில்லாமல் ஆஞ்சியோபிளாஸ்டி கொடுப்பதை மருத்துவர்கள் தவிர்க்க வேண்டும். இதை இந்த பேஷண்ட்கள் உணர்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த வீடியோ தான் ஆர்பிட்டா ட்ரையலை பற்றிய வீடியோ.